ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல நிறைய பேர் கஷ்டப்படுத்துற பிரச்சனை முடி உதிர்றது. கண்ணு முன்னாடியே எல்லா முடியும் உதிர்ந்து சொட்டை தலையா வந்தா எவ்வளவு கஷ்டப்படுவோம் இல்லையா? முக்கியமா சின்ன வயசுலயே சொட்டை தலை வர்றது மனசால கஷ்டப்பட வைக்குது. அதனாலதான் நிறைய பேர் முடி உதிராம இருக்கிறதுக்கு விதவிதமான முயற்சிகளை பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடி உதிர்றதுக்கு, டேண்ட்ரஃப் வர்றதுக்கு, ஒயிட் ஹேர் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனா விபரீதமா முடி உதிருது, ஒயிட் ஹேர் வருது, டேண்ட்ரஃப் வருதுன்னு ரகரகமான கெமிக்கல் ப்ராடக்ட பயன்படுத்துறாங்க. ஆனா அதனால இன்ஸ்டன்டா ரிசல்ட் கிடைக்குதோ என்னவோ, பெர்மனன்ட் சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்காது. அதனால சைடு எஃபெக்டும் இருக்குது. இந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்டும் இல்லாம நம்ம வீட்டுல கிடைக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு ஒரு நல்ல ஹேர் க்ரோத் ரெமடிய இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த டிப் நமக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. வெறும் ஒரு மாசத்திலேயே உங்க முடிய டபுள் ஆக்குற சக்தி இந்த ரெமடிக்கு இருக்குது. அதே மாதிரி இதை தயார் பண்றதும் ரொம்ப ஈஸிங்க. வெறும் ரெண்டு பொருட்கள் இருந்தாலே போதும். அந்த டிப் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் நம்ம வீடியோவை லைக் பண்ணலாட்டி வேகமா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த ரெமடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது கற்றாழை ஜெல். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், விட்டமின் சி, அதே மாதிரி விட்டமின் ஈயும் இருக்குது. இது முடிக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து முடி வளர்ச்சியை தூண்டி விடுது. இது ஹேர்ல பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றதால முடி நல்லா அடர்த்தியா நீளமா வளருது. கற்றாழையில நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் இருக்கிறதால முடியோட growth நல்லா தூண்டி விடுது. அது மட்டும் இல்லாம முடியில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் இருக்குது. அதனால முடி வளர்ச்சிக்கு இது எவ்வளவோ உபயோகப்படுது. ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல் குணங்கள் இருக்கிறதால முடியில டேண்ட்ரஃப் வராம காப்பாத்துது. கற்றாழையில இருக்கிற விட்டமின் புரோட்டீனால நம்ம நுனி முடி வரைய ஸ்ட்ராங்கா வளருது. இந்த ரெமடிக்காக உள்ள இருக்கிற ஜெல் தேவைப்படுது அப்படிங்கறதால மேல இருக்கிற ஸ்கின் எடுத்துடணுங்க. ஜெல்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஜெல்ல ஒரு ஸ்பூனை வச்சு தனியா எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த ஜெல்ல சேர்த்து இப்ப பாக்குற மாதிரி ஜூஸா ரெடி பண்ணிக்கோங்க. இது நல்லா ஸ்மூத் பேஸ்டா இருக்கணுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம ஹேர்ல நல்லா அப்ளை பண்ண முடியும். இப்ப பாக்குற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம அடுத்ததா சேர்க்க போற பொருள் தேங்காய் எண்ணெய். இப்ப பாக்குற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலுவேரா ஜெல், தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த ரெமடியை நம்ம முடியில அப்ளை பண்ணணும். ஆனா இதை நீங்க எப்ப அப்ளை பண்ணணும்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்க. மொத்தம் முடி முழுவதுமா அப்ளை பண்ணணுங்க. அதுல முக்கியமா ஸ்கேல்ப், அதாவது உச்சம் தலையில நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணணும். 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு மைல்ட் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு 2 தடவை பண்ணாலே போதும். ஹேர் க்ரோத் சூப்பரா இருக்குது. இது கம்ப்ளீட்டா நேச்சுரல், எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இல்லாததால ஒரு மாசத்திலேயே முடி டபுள் ஆகும். ஆலுவேரா ஜெல்லோட தேங்காய் எண்ணெயை கலக்குறப்போ இது ஒரு மேஜிக்கல் ரெமடியா ஒர்க் ஆகுது. நுனி முடி வரைய கூட ஸ்ட்ராங்கா வளருது. சோ யாரெல்லாம் ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், ஒயிட் ஹேர் பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களோ அப்படிப்பட்டவங்களோட லைஃப் ஸ்டைல்ல புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கோங்க. இந்த ரெமடியையும் நாள் தவறாம தொடர்ந்து பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் இல்லையா? சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it bye.